வணக்கம் சிஎம் சார். விஜயோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. நான் உங்களுக்காக அதை ரிலீஸ் பண்றேன், நீங்க கேட்டுட்டு வாங்க. போட்டு எங்க அண்ணன் தான் திட்ட, உனக்கு என்னடி தகுதி இருக்கா, நீ பொறிக்க பாரு திருநங்க மாதிரி இருக்கடி, அப்படியே பொறிக்கும். நீ எத்தனை பேரை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2000 பேரை நீ எல்லாம் விஜய் அண்ணன் பேசுற, நீ எல்லாம் பொம்பளை அடியாண்டி பொறுக்கி முதல்ல பேசலாம் மாட்டேவாங்கன்னா என்னடி தகுதி, நீ ஒரு ஐட்ட திருநங்க நீ ஸ்டாலின் ஏற்கனவே ஆல்ரெடி நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 300 டைம் நினைக்கிறேன் ஸ்டாலின் அந்த கலெக்டர் பையனே அவங்க உதயநிதியும். அதான் நீ இப்படி பேசுற, சால்ட் அடிக்கிற. எவ்வளோ அமௌண்ட் வாங்கின ரேட்டு அப்படியே அவசரி, எவ்வளோ அமௌண்ட் வாங்கின ஸ்டாலின் அந்த கலெக்டர் அவன் பெத்த பிள்ளை அமௌண்ட் வாங்கின சொல்லி எங்க ஊர்ல நிறைய பசங்க இருக்காடியோ. நீனா விஜய் அண்ணன் பேச உனக்கு தகுதியை பொறுக்கி இன்னும் டயம். நீ ஏதாவது நீ ரீல்ஸ் போறேன் அது போற மண்ணா ஓன் நீ ஓன் புருஷன் ஒழுங்கா இருப்பாரு, ஓன் புருஷன் இன்னொருத்தி நீ ஸ்டார்ட் உன் குடும்பத்தை பாருடி, அடுத்த குழப்பம் உனக்கு வேண்டிய அவசரம். நீனே ஒழுங்கு இல்லை, நீனே உனக்கு ஊர்ல இருக்கிறாங்க, உனக்கு நாய் கூட. நீ எதுக்கு விஜய் அண்ணன் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கேன்? வெள்ளக்குமார் பிஞ்சிடும் மொத்த பேரும் வந்தோம்னா ரசிகனாங்கன்னா வந்து கொளுத்திட்டு வந்துடும், ஊத்திட்டு வந்துடும். ஸ்டாலின் அடிச்சு வலிக்க நல்லா வச்சுக்கிட்டே நீ பேசுற அவசரம் மூஞ்சி முடியாது. என்ன சிஎம் சார், ஆடியோ கேட்டுச்சுங்களா? அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் தமிழக வெற்றி வளத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருந்தார் சமூக வலைத்தளங்கள்ல. அதற்காக நீங்க இப்ப வந்துட்டு 4 பிரிவுகள்ல அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக அவர் பேசுறது தவறுதான், எனக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. பேசிக்க கூடாது, தப்பு. எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசக்கூடாது. ஆனால் உங்க தங்கச்சி, உங்க ரசிகை, உங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல என்ன மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கிறது, ஆசிட் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்றது, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்றது, முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சரோட ஒப்பிட்டு பேசுவது, இது எந்த வகையில சரியாக இருக்கும்? என்னோட பெயர் ஈஸ்வரி, நான் பெண் பத்திரிகையாளர். கடந்த 10 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில நான் இருக்கிறேன். உங்க ஆட்சி வந்த பிறகு நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை அரசியல் விமர்சனமா நான் எடுத்து வைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள்லயும் நான் இதைத்தான் பண்ணியிருந்தேன். டிஎம்கேக்கு எதிராக நிறைய செய்திகளை நான் வெளியிட்டு இருக்கிறேன், தைரியமா வெளியிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் எனக்கு வரல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எனக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்குது. ஆர்டிகல் 21 பிரகாரம் என்னென்ன செக்ஷன் இருக்கோ அதுல அனைத்திலையும் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். உங்களையும் வந்து நான் நேரடியாக சந்திக்க போறேன். என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க சிஎம் சார்.